சொன்னீங்களே புஷி ஆனந்தனே சொன்னீங்களே, எந்த காரில் வந்தாலும் ஹெலிகாப்டரில் வந்தாலும் தாவேக்கால பொறுப்பு தர மாட்டேன்னு சொன்னீங்களே. சைக்கிளில் அந்த காலத்திலேருந்து எவன் போஸ்டர் ஓட்டுறானா அவனுக்கு மட்டும்தான் தளபதி விஜய் கட்சியில் பொறுப்புன்னு சொன்னீங்களே. இப்படிலாம் நேக்கா பேசிட்டு புஷி ஆனந்தனே ஏற்கனவே திடீர்னு வந்த ஆதவ அர்ச்சனாவுக்கு பொறுப்பு, நிர்மல்குமாருக்கு பொறுப்பு, இப்போ பார்த்தா ஐஆர்எஸ் ஆஃபீஸரா, அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் சேர்ந்த மாதிரி அவருக்கு டப்பு கொடுப்பான். அதுக்காக ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னு சொல்லி நேற்று ஒருத்தவர் அருண்ராஜன் சொல்லி சேர்ந்தார், கட்சியில் சேர்ந்தவனே கொள்கை பரப்பு செயலாளரான். அதில் இப்போ போட்டிருக்காருங்க, என்னானே வருஷமெல்லாம் ஓடாத படத்துக்கு கூட முட்டு கொடுத்துட்டு, சுறாவுக்கு முட்டு கொடுத்து, பைரவாவுக்கு முட்டு கொடுத்து, புலிக்கெலாம் முட்டு கொடுத்து வந்த தம்பிகளுக்கு அல்வா நேற்று வந்தவங்களுக்கு பொறுப்பா? இதில் எதுக்கு நீங்கள் பேசுனா? கட்சிக்காக எவன் காலங்காலமாக உழைச்சானா அவனுக்குதே இதுன்னு. நீங்கள் திமுக பி டீமு தானே, திமுகவில் எப்படி காலங்காலமாக கட்சி குலைக்கிறானா அவன் கடைசி வரையும் அப்படியே தான் இருக்கணும். கட்சியோட ஓனர் பிள்ளையதே இந்த முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர் பசங்கதே அடுத்த பொறுப்புக்கு வர முடியும். போஸ்ட் ஓட்டுனவன் காலங்காலமாக போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தாவகாலையும் போஸ்ட் ஓட்டுறவன் காலங்காலமாக போஸ்ட் ஓட்டுதே இருக்கணுங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க தாவகாவோட விஜய் கட்சிக்காரங்க. இதுக்கு தேன் சொல்கிறான், பார்த்து கட்சியில் சேருங்கப்பா, பிள்ளை ஊட்டியை பாருங்கப்பா, ஒழுங்கா படிங்கப்பா தம்பிகளா. தமிழை போற்றி.